Good morning to all students. Today is 7th standard prose topic journey by train. Journey by train. So already I told you first unit fully traveled oriented. So traveling something. So but look these pictures. So essential for a camp. Camp ரொம்ப யூஸ் ஆனது. Rank the priority and justify your answers. ஸோ இதை எப்படி ஆன்சர்ஸ் பண்ண வாட்சு டார்ச் லைட்டு டார்ச் லைட் அதாவது ஃபஸ்ட்டு எதெல்லாம் தேவை ஃபஸ்ட்டிலிருந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக டார்ச் லைட்டு அதுக்கப்புறமேட்டு டென்ட்டு செல்ஃபோனு ரோப்பு ஹேமரு அப்புறமேட்டு ஸ்டார்ஸ் ஸ்டவ் சரியா? ஸோ இது மாதிரி ப்ரியாரிட்டியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஓகே நாவ் ஜேர்னி பை ட்ரெயின் செக்ஷன் 1. ஸோ இதை ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு அவர் நேம் வந்துட்டு மிஸ்டர் ப்ளீஸ் ஃபாக். அவர் வந்துட்டு என்னென்னா ஒரு பெட்டில் வந்துட்டு ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. அதில் இவர் தான் ஹீரோ மாதிரி. அந்த பந்தயம் என்ன அப்படின்னா 80 நாளில் உலகத்தை சுற்றி வரணும். இதுதான் பந்தயம். அந்த பந்தயத்துக்கு ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சொல்கிறாங்க $20,000. ஸோ இப்போதைக்கு வந்து இப்போதைய அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $1.6 மில்லியன் வந்து இந்த காலத்தில். ஓகேவா? ஸோ அவர் மட்டுமே வந்து ட்ராவல் பண்ணல. அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு, அதாவது அசிஸ்டண்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு அவர் சேர்த்துக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அட்டண்டன்ட். அவர் கூட வேலை பார்க்குற ஒரு பாஸ்போர்ட் அவுட். அவரோட பேர் வந்து பாஸ்போர்ட் அவுட். ஓகேவா? மிஸ்டர் ப்ளீஸ் ஃபாகும் பாஸ்போர்ட் அவுட்டும் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு பந்தயம். ஆக்சுவலி அந்த பந்தயம் வந்துட்டு எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா த வேர்ல்டு இன் கிளாசிக் டேக்கன் ஃப்ரம் த அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days. அதை நான் சொல்லிட்டேன். 80 நாள். இந்த நாவல் எழுதின ஒரு பேர் என்ன? ஜூல்ஸ் வேர்ன். இந்த நாவல் பேர் என்ன? அது எழுதின ஒரு பேர் ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிறது. அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days. 80 நாட்களில் உலகத்தை சுற்றி வருதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதிக்கிறாரு. அதில் வர சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பந்தயத்தோட அமௌண்ட் வந்து வின் பண்ணால் 20,000. ஆக்சுவலி அதாவது இப்போதைய நிலைமைக்கு வந்து 1.6 மில்லியன். இது ஏன் அப்படின்னா இது வந்து இவங்க எல்லாமே ஒரு கிளப்பில் இருக்கிறாங்க. ரீஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கிளப்பில் வந்து இவங்க இருக்காங்க. ஸோ அந்த கிளப்பில் ஒரு பேச்சு வழக்கில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்களா பார்த்து ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு இவர் இருக்கிறாரு. ஓகேவா? சீர்திருத்த சங்கம், ரீஃபார்ம் சீர்திருத்த சங்கம். ஓகே, ஸோ பாருங்க. Read this extract where Please Fogg traveled through some parts of India at a time when the railways were being built in the country. அது எந்த டைம்ல வந்துட்டு அவங்க பந்தயம் வைக்கிறாங்க அப்படின்னா அப்பதான் வந்துட்டு ரயில் வந்துகிட்டு இருக்கு. அதாவது அப்பதான் ஒவ்வொரு இதுலையுமே தண்டவாளமே ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மாதிரி டைமிங்ல. ஓகேவா? So some places are spelled differently as the book was written over a century ago. ஸோ அப்போ சம் பிளேசஸ் வந்துட்டு சரியான ட்ராக் எல்லாம் போட்டாங்களோ இல்லையானே தெரியல. பட் ஆனால் அந்த டைமிங்கில் தான் பந்தயமே வச்சுக்கிறாங்க. த ட்ரெயின் ஹேட் ஸ்டார்டட் பஞ்சுவலி அமாங் த பேசஞ்சர்ஸ் வேர் த நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் மேசன்ஸ். ட்ரெயினில் வந்துட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறமேட்டு மெர்சன்ஸ், வியாபாரிகள் நிறைய பேர் வந்துட்டு எப்பவுமே டிராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரியே பாஸ்போர்ட் அவுட் ரோட் இன் த சம் கேரேஜ் வித் மிஸ்டர் ஃபாக். மிஸ்டர் ஃபாகும் பாஸ்போர்ட் அவுட்டும் வந்துட்டு கிளம்புறாங்க. த தேர்ட் பேசஞ்சர் ஆக்குபைட் எ சீட் ஆப்போசிட் டு தேம். அவர் உட்காந்துருக்கும் போது அவங்களோட ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு ஆள் சார் பிரான்சிஸ் கிராமட்டி அவர் வந்துட்டு உட்காந்து. அவர் யார் அப்படின்னா ஏற்கனவே மங்கோலியா அப்படிங்கிற ஷிப்ல வந்துட்டு அவர் கூட இருந்தவர். ஒரு பாம்பே அப்படிங்கிற ஒரு டிராவலிங் ஒரு ஊருக்கு போகும்பொழுது அவர் கூட வந்து இருந்தவர். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அப்போ மெயின் கேரக்டர்ஸ் இதில் 3 பேர். அது யாருன்னா மிஸ்டர் ஃபாக், பாஸ்போர்ட் அவுட், நெக்ஸ்ட் சார் பிரான்சிஸ் கிராமட்டி. இவங்க 3 பேர் தான்
ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்டோரியில் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ரெயினில் நிறைய பேர், பட் இந்த ஸ்டோரியில் வந்து ட்ராவல் பண்ணுறது 3 பேர் தான். அண்ட் அவர் ஆஃப்டர் லிவிங் பாம்பே டு ட்ரெயின் ஹேட் பாஸ்ட் த பிரிட்ஜஸ் அண்ட் இஸ் லேண்ட் ஆஃப் ஸ்கல்செட். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எங்கே இருக்குது, ஸ்கல்செட் அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. காட் இன் டு த ஓப்பன் கண்ட்ரி. During the night the train left the mountains began. அதுக்கப்புறமேட்டு ட்ரெயின் அப்படியே போயினே இருக்கு, மவுண்டைன்ஸ் எல்லாமே போகுது. அப்படியே பாஸ்ட் த நாசிக் அப்படிங்கிற ஊரை வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணுது. அண்ட் த நெக்ஸ்ட் டே ப்ரிசீடட் ஓவர் த ஃபிளாட் வெல் கல்டிவேட்டட் கண்ட்ரி. ரொம்ப வேளாண்மைக்கு ரொம்ப சிறந்த கண்ட்ரியா. என்ன ஊரு, கந்தீஸ் அப்படிங்கிற ஒரு ஊர். ஓகேவா, என்ன ஃபர்ஸ்ட் மவுண்டன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிற நாசிக்கை வந்து பாஸ் பண்ணிச்சு. அதுக்கடுத்தது கல்டிவேட்டட், ரொம்ப விதைச்சல் நிலங்கள் நிறைய அதிகமாக இருக்கும், கந்தீஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பாஸ் ஆச்சு. வித் இட்ஸ் ஸ்ட்ரகிளிங் வில்லேஜஸ் above which rose the towers of temples. அந்த இடத்துல தான் வந்துட்டு நிறைய டவர்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து அங்கே இருக்குதாமா. சரியா, ஃபெர்டில் டெரிட்டரி. என்னது ஃபெர்டில் டெரிட்டரி, ரொம்ப செழுமையாக ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கே இருக்குமா. வாட்டர் த மெனி ஸ்மால் ரிவர்ஸ் அண்ட் கிளியர் ஸ்ட்ரீம்ஸ். என்ன இருக்குமாமா, ஸ்மால் ரிவர்ஸ், கிளியர் ஸ்ட்ரீம்ஸ், மோஸ்ட்லி ட்ரிபியூட்டரிஸ் த கோதாவரி. என்ன ரிவர், கோதாவரி, அதெல்லாமே வந்து இருக்குதாமா. ஓகேவா. ஸோ பாஸ்போர்ட் அவுட் அண்ட் வாக்கிங் அண்ட் லுக்கிங் அவுட் could not believe that he was actually crossing India in a railway train. பாஸ்போர்ட் அவுட்டை வந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு அவருக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தெரியல, பட் ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு வராரு. த லோகோமோட்டிவ் கைடட். லோகோமோட்டிவ் எப்படின்னா பாரு, கீழே பாரு கொடுத்துக்கிறாங்க க்ளோசரி. லோகோமோட்டிவ்னா ரயில்வே என்ஜின். ஓகேவா. ஸோ லோகோமோட்டிவ் கைடட் பை அன் இங்கிலீஷ் இன்ஜினியர் அண்ட் ஃபெட் வித் கோல் த்ரோ அவுட் இட்ஸ் ஸ்மோக் அப்பான் காட்டன் காஃபி. ஸோ எது எல்லாமே கிராஸ் பண்ணி போகுது பாரு, காட்டன் பருத்தி, அதுக்கப்புறமேட்டு காஃபி, தேயிலை தோட்டம், அப்புறமேட்டு நெட்மேக்கனா என்னது இந்த ஜாதிக்காய்ன்னு சொல்லுவோம். சரியா, அப்புறம் கிராம்பு, மிளகு, இந்த மாதிரி எல்லாம் பிளான்டேசியன்ஸ், அதாவது இந்த தோட்ட வகைகள், அது எல்லாமே கிராஸ் பண்ணி போகுது. ஸோ எல்லாமே பார்த்துக்கிட்டே போறாரு இந்த பாஸ்போர்ட் அவுட்டு. ட்ராவல்டு இன் ஸ்பைரல்ஸ் அரவுண்ட் குரூப்ஸ் ஆஃப் த பாம் ட்ரீஸ் இன் த மிட்ஸ் விச் வேர்ஸ் சீன் அட்ராக்டிவ் பங்களாஸ். அதுக்கப்புறமேட்டு என்னது பங்களாஸும் இருக்காம, பெரிய பெரிய பங்களாஸ். இது மாதிரி விகாராஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாட் அப்பாண்டனோட மானஸ்டரிஸ். அப்பாண்டன தடை செய்யப்பட்டது. சரியா. ஸோ அந்த மாதிரி பங்களாஸ் எல்லாம், பெரிய பெரிய பங்களாஸ் எல்லாம், இந்த மார்வலஸ் டெம்பிள்ஸ், பெரிய பெரிய டெம்பிள்ஸ் எல்லாமே இருக்காமா. டெக்கரேட்டட் பை த ரிச் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்ட். நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் த கேம் அப்பான் வாஸ்ட் ஏரியாஸ் எக்ஸ்டெண்டிங் த ஹாரிசன் வித் ஜங்கிள்ஸ் வேர் ஸ்னேக்ஸ் அண்ட் டைகர்ஸ். இதனால மவுண்டெயின்ஸு, இந்த மாதிரி நிலங்கள், அக்ரிகல்ச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறமேட்டு ஸ்னேக்கு அண்ட் டைகர்ஸ் எல்லாம் நிறைய, அந்த ஜங்கிள்ஸ் பக்கம் நிறைய இருக்காம, அதையெல்லாம் ஊடுருவி அந்த ட்ரெயின் போகுது. திஸ் கிரியேட்டர்ஸ் ஃப்ளட் அட் த நாய்ஸ் ஆஃப் த ட்ரெயின். தென் த கேம் டு ஃபாரஸ்ட் வேர் எலிஃபன்ட் ஸ்டோட் கேசிங் வித் சேட் ஐஸ் அட் த ட்ரெயின். இட் இஸ் அ பாஸ்டு. ஸோ இது எல்லாமே பாஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ட்ரெயின் போகுது. அட் ஆஃப் ஃபாஸ்ட் 12, ஆஃப் ஃபாஸ்ட்ன்றது 12:30 மணிக்கு ட்ரெயின் ஸ்டாப்டு அட்டு என்னது ஃபரம்பூர் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. த டிராவலர்ஸ் மேட் எ ஹாஸ்டி அப்படின்னா பாரு, ஹாஸ்டி அப்படின்னு என்னது குயிக்கு. சரியா, டிராவலர்ஸ் எல்லாமே என்னாச்சு அப்படின்னு ஸ்டார்டட் த அசர்ஹார் அப்படிங்கிற ஒரு இடத்துல. நவ் த டிராவல்ட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ஸ்மால் ரிவர் தப்தி. அந்த ஒரு ரிவர்ஸ்ல தப்தி அப்படிங்கிற ஒரு ரிவர்ஸ் எல்லாமே இருக்குமா. விச் எம்டிஸ் இன்டு த கல்ஃப் ஆஃப் காம்ப்ரே நியர் சுராத் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே ஒவ்வொன்றா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. தென் டுவர்ட்ஸ் ஈவினிங் த ட்ரெயின் என்டர்டு த வேலிஸ் ஆஃப் த சாத்பூர் மவுண்டைன்ஸ். அதுக்கப்புறமேட்டு சாத்பூர் மவுண்டைன்ஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. விச் செப்பரேட் த கந்தீஸ் ஃப்ரம் பெண்டல்கண்ட். இட் வாஸ் 3 in the morning. ஸோ 3 o'clock வந்துட்டு என்னது இந்த பெண்டல்கண்ட் இது எல்லாமே சேர்ந்து தாண்டி வந்து போயிட்டு இருக்காமா. ஓகேவா. ஆக்சுவலி இதோட நேம் எல்லாமே அந்த காலத்தை நேமு, இப்பெல்லாம் இதெல்லாம் வேற நேம் புதுசாக ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த காலத்தை நேம் தான் அந்த நாவலில் வந்து பலசரை வந்து அவர் எழுதியிருந்தாரு. பாரு, டூ யூ நோ அப்படிங்கிறது பாரு, டிராவலிங் இம்ப்ரூவ்ஸ் மெமரி அண்ட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வந்து வராதான். ட்ராவல் பண்ணுங்க, நல்லா நிறைய ட்ராவல் பண்ணுங்க, ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராதமா. இட் மேக்ஸ் அஸ் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹாப்பியர். நல்லா இன்டெலிஜென்டான மைண்ட் கிடைக்கும், ஹாப்பி மூமெண்ட் கிடைக்குமா. திஸ் ஹேஸ் பீன் ப்ரௌட் த சயின்டிஸ்ட். இதெல்லாம் வந்து இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க.
அவங்களுக்கு ரொம்ப சல்யூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வேற கிவ் எ பிக்சரைஸ் த வியூ த்ரோ விச் த ட்ரெயின் ட்ராவலர்ஸ். ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் போகுது வருது அப்படிங்கிறத சும்மா அந்த ஷார்ட்கட்டை நேம் மட்டும் எழுதுங்கிறது உங்களுக்கு ஒரு 5 காலம் வந்து பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதை நான் எழுதிக்கிறேன் பாரு. ஃப்ரிட்ஜஸ், இஸ்லாண்ட் ஆஃப் ஸ்கேல்செட், மவுண்டன்ஸ், நாசி, காந்திஸ், ஸ்ட்ரகிளிங் வில்லேஜஸ், ட்ராவலர்ஸ், த டெம்பிள்ஸ். ஸோ இதெல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, செக்ஷன் 2ல பாரு. த ட்ரெயின் ஸ்டாப்ட் அட் 8 o'clock இன் த மிட்ஸ் ஆஃப் த கிளியரிங் சம் 15 miles பியாண்ட் ரோத்தல். ட்ரெயின்ஸ் வந்து ரோத்தல் அப்படிங்கிற பிளேஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 15 மைல்ஸ் இருக்கும் ரோத்தலுக்கு பக்கம். அங்கே வந்துட்டு திடீர்னு ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. வேர் தேர் வேர் செவரல் பங்களாஸ். அங்கே வந்துட்டு எவ்வளவு நிறைய பங்களாஸ் இருந்துச்சு. செவரெல்லாம் நிறைய ஒர்க்மேன்ஸ் கேபின்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்துச்சாம். த கண்டக்டர் பாசிங் அலாங் த கேரேஜஸ் shouted the passengers will get out here. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி சரியா? உடனே பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து வெளியே வாங்கன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ப்ளீஸ் ஃபாக் லுக்ட் அட் சார் ஃப்ரான்சிஸ் கிராமட்டி ஃபார் அன் எக்ஸ்பிளனேஷன். சார் ஃப்ரான்சிஸ் கிராமட்டியும் ப்ளீஸ் ஃபாகும் வந்துட்டு பார்க்குறாங்க, ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்கன்னு. பட் த ஜென்ரல் குட் நாட் டெல் வை தேர் வாஸ் எ ஹால்ட் இன் த மிட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாரஸ்ட் த டேட்ஸ் த என்னது அகாக்சியஸ். ஏன் இங்கே வந்து ஹால்ட் ஆகிருக்குது அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஓகேவா? ஸோ இது க்ளோசரிஸ் பாரு. அகாசியஸ் அப்படின்னா தோனி ட்ரீ வந்து ஒன்று இருக்குது. ஹால்ட்னா ஸ்டாப் பண்ணுறது. சரி, எங்கே எதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு வந்து ப்ளீஸ் ஃபாக் வந்துட்டு கேட்குறாரு. ஓகேவா? ஸோ ஃப்ரான்சிஸ்கோ வந்து எதோ எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாருன்னு பார்க்குறாரு. அண்ட் கியூரியஸ் பாஸ்போர்ட் அவுட் ரஸ்ட் அவுட் அண்ட் ஸ்பெய்ட்லி ரிட்டர்ன்டு கிரையிங் மானிசஸ் நோ மோர் ரயில்வே. வாட் டு யூ மீன்? இனிமே வந்து ட்ரெயின் போகாது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. உடனே சார் பிரான்சிஸ் என்ன சொல்றாரு? வாட் டு யூ மீன்? நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு. ஐ மீன் டு சே தட் த ட்ரெயின் isn't going to go any further. இனிமே வந்து ட்ரெயின் எங்கேயுமே போகாது, நகராது அப்படின்னு சொல்றாங்க. உடனே the general at once stepped out while police calmly followed him and they proceeded together to the conductor. Where are we? asked Sir Francis. உடனே சார் பிரான்சிஸ் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த ஹேம்லெட் ஆஃப் கோல்பை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். Do we stop here? இங்க வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. Certainly the rail isn't finished. ஆமா, பிகாஸ் வாட் நாட் ஃபினிஷ்டு. இங்கே வந்து ரயில்வே ட்ராக் வந்து இன்னும் போடவே இல்லை, இதுக்கு அப்புறமேட்டு போடவே இல்லை, அதனால ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற. நோ, தேர் இஸ் ஸ்டில் மேட்டர் ஆஃப் 50 miles டு பி லைட் ஃப்ரம் ஹர் அலகாபாத் வேர் த லைன் பிகன்ஸ் அகைன். உடனே அந்த ட்ரெயினில் இருந்த என்ஜின் அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, இங்கிருந்து 15 kilometers அப்புறமேட்டு அலகாபாத் அப்படிங்கிற பிளேஸ் வரும், அங்கேருந்து தான் மறுபடியும் வந்து ட்ராக் போட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த 50 kilometers ட்ரெயின் போகவே முடியாது, அப்படியே நிற்கிறது தான் அப்படிங்கிறாங்க. பட் த பேப்பர்ஸ் அனௌன்ஸ்டு த ஓப்பனிங் ஆஃப் த ரயில்வே த்ரூ அவுட். உடனே வந்து சொல்றாரு, நியூஸ் பேப்பர்ல எல்லாமே போட்டிருந்துச்சுல்ல, எல்லாமே வரும் அப்படின்ட்டு. வாட் கேன் ஐ டெல் யூ ஆஃபீஸர், த பேப்பர்ஸ் வேர் மிஸ்டேக்கன். நியூஸ் பேப்பர்ல கண்டதா போடுவான், தப்பா கூட போடுவான், அதையெல்லாம் நாங்க பார்க்க முடியுமா? Yet you sell tickets from Bombay to Calcutta. ஓகே, பட் ஆனா நீங்க வந்துட்டு என்னது பாம்பே டு கல்கட்டா டிக்கெட்லாம் வாங்குறீங்கல்ல, அப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே இடையில இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு. நோ டவுட் ரிப்ளைட் த கண்டக்டர், பட் த பேசஞ்சர்ஸ் நோ தட் த மஸ்ட் provide must the transportation that themselves from the Kolbai and Allahabad. பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே சார் பிரான்சிஸ் வாஸ் ஃபியூரியஸ், ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு. பாஸ்போர்ட் அவுட் would willingly have knocked the conductor down to the did not dare to look at Mr. Fogg. எதையாவது ஒன்று கோவத்தில் ரொம்ப கோவமாக இருக்கிறான் மிஸ்டர் ஃபாக். அதுக்குள்ளேயும் வந்துட்டு பாஸ்போர்ட் அவுட் வந்துட்டாரு. ஓகேவா? பாஸ்போர்ட் அவுட் வந்துட்டு மிஸ்டர் பிரான்சிஸ் ஃபியூரியஸ் பாஸ்போர்ட் அவுட் would willingly have knocked the conductor down and did not dare to look Mr. Fogg. சார் பிரான்சிஸ் அதுக்கப்புறமேட்டு பாரு, சார் பிரான்சிஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் வாட் யூ நியூ தட் த வே. உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு அந்த சார் பிரான்சிஸ்ல வந்து ஃபாக் கேட்குறாரு, உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி தெரியுமான்னு. நான் நிறைய டைம் டிராவலிங் பண்றேன், இந்த மாதிரி நடக்கிறது 2-3 டைம் நடக்கும், ஸோ இது எனக்கு பெரிய லெவல் தெரியல அப்படிங்கிறான். I have 2 days which I have already gained to sacrifice. A steamer leaves Calcutta to Hong Kong
அட் த நூன் அண்ட் த 25th. நான் 25th அப்போ வந்து ஹாங்காங் போகிறதுக்கு அந்த கல்கத்தா அப்படிங்கிற பிளேஸில் இருக்கணும். திஸ் இஸ் த 22, இது வந்து 22 டேட்டு. ஸோ வி ஷால் ரீச் கல்கட்டா இன் டைம். கல்கத்தாவுக்கு நான் கண்டிப்பாக போயாகணும், அப்போ தான் வந்து ஹாங்காங்க்கு வந்துட்டு நான் ஷிப்பில் போக முடியும். ஓஹோ அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாக வந்து ஃபாக் சொல்கிறாரு. ஆக்ரா அப்புறம் டூ யூ நோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆக்ராவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான வந்துட்டு நிறைய வந்து பெரிய பில்டிங்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாரு. விசிட்டட் டெஸ்டினேஷன், ரொம்ப விசிட்டடு டெஸ்டினேஷன் இது தாஜ்மஹாலை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமே தாஜ்மஹால் மட்டும் இல்லை, ஆக்ரா ஃபோர்ட்டு, சிக்கந்திரா ஃபோர்ட்டு, அக்பர் டெம்பிள், ஸோ அக்பர் மால், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இந்த ஆக்ராவில் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பாரு செக்ஷன் 3. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். மிஸ்டர் ஃபாக் அண்ட் சார் ஃப்ரான்சிஸ் கிராமோட்டி ஆஃப்டர் சர்ச்சிங் த வில்லேஜ் ஃப்ரம் எண்ட் டு எண்ட் கேம் பேக் வித்தவுட் ஹேவிங் ஃபவுண்ட் எனி திங். ஸோ இதுக்கப்புறமேட்டு வேற வாய்ப்பு ஏதாவது இருக்கா போறதுக்கு அப்படின்ட்டு ஐ சால் கோ ஆன் ஃபுட் செட் ப்ளீஸ் ஃபாக் வந்துட்டு நான் நடந்தே போறேன் அப்படின்ட்டு வந்து கடுப்புல சொல்றாங்க, நடந்தே போறேன் அப்படின்ட்டு. பாஸ்போர்ட் அவுட் ஹூ ஹேட் நவ் rejoined his master made an unhappy face as he thought of his magnificent Indian shoes. Happily he too had been looking after about him, and after a moment's hesitation said, Monsieur, I think I have found a means of conveyance. நான் வந்து வேற ஏதாவது வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்து பாஸ்போர்ட்டை விட்டு கிளம்புறாரு. வாட் an elephant that belongs to the Indian who lives but 100 steps from here. அப்போ வந்துட்டு பாஸ்போர்ட்டை விட்டு போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒரு மெசேஜ் சொல்கிறான். இங்கேருந்து ஒரு 100 அடிக்கு அப்புறமேட்டு கியூனி அப்படிங்கிற ஒரு எலிஃபென்ட் இருக்கு, அந்த எலிஃபென்ட் வந்து மூலியமா வந்து நம்ம நடந்து போயிடலாம். நான் ஆல்ரெடி அந்த எலிஃபென்டோட ஓனர்கிட்ட நான் பேசினேன். என்ன பேசினாரு அப்படின்னா பாரு, கியூனி, திஸ் வாஸ் த நேம் ஆஃப் த அனிமல். கியூனி could doubtless traveled rapidly for a long time, and in the absence of any other means of transport, Mr. Fogg resolved him here. When therefore Mr. Fogg proposed this to the elephant's owner, he refused to point blank. Mr. Fogg persisted, offer the excessive sum of 10 pounds and hour for the loan of the animal to elephant. அலகாபாத் என்ன சொல்றான்னா, அந்த அலகாபாத்தில் வந்துட்டு நம்ம வந்து அலகாபாத்திலிருந்து அங்கே போகிறதுக்கு வந்து 10 pounds வந்துட்டு அவன் வந்துட்டு கேட்டுக்கிற பாஸ்போர்ட் அவுட்டு. பட் ஆனால் அவன் கொடுக்க மாட்டேங்க. ப்ளீஸ் ஃபாக் வித்தவுட் கெட்டிங் இன் த லீஸ்ட் ஃபிளூரட் தென் ப்ரொபோஸ்டு பர்ச்சேஸ் த அனிமல் அவுட் ரைட் அண்ட் அட் த ஃபர்ஸ்ட் ஆஃபர் த 1000 pounds ஆஃபர் தான். ஸோ அதாவது 10 pounds இந்த மாதிரியெல்லாம் வந்து அவன் வந்து வாடகைக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறான். 10 pounds அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் ஆகி போச்சு. உடனே வந்து மிஸ்டர் ஃபாக் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1200 12,000 வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்குறாரு. அப்புறமேட்டு 1500 15,000 கேட்குறாரு, அதுவும் முடியாது. அதுக்கப்புறமேட்டு விலைக்கு வாங்குறதுக்கு 1800 அப்படின்னு கேட்குறாரு, அதுவும் முடியாதுன்ட்டான். 2000 pounds கடைசீட்டில் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி அந்த எலிஃபெண்ட்டை வந்து வாங்கிட்டாங்க. Good heavens, what a price for an elephant, cried passport out. இதையெல்லாம் பார்த்துட்டு பாஸ்போர்ட்டை விட்டு ரொம்ப ஐயோ 20,000 pounds கொடுத்துட்டு ஒரு கியூனி அப்படிங்கிற எலிஃபென்ட் வாங்குறாரு பாரு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாயை திறக்கிறான். The young man with an intelligent face offered his services the guide, which Mr. Fogg accepted, promising to generous the reward as to greatly increased his jewel. The elephant was the led out to the encare. ஸோ அதுக்கப்புறமேட்டு எலிஃபென்ட் மட்டும் கொடுக்கல, அந்த கியூனியோட இன்னொரு எலிஃபெண்டோட பாகனையும் சேர்த்து கொடுக்குறாங்க அவனுக்கு வந்து கைட் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப ஃபாக் வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறாரு, பரவாயில்ல நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகனையும் கூட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் கிளம்புறாங்க. The man who was skilled elephant driver covered the elephant's back with a sort of the saddle cloth. ஸோ அதுக்கு இந்த பாகனுக்கு மேலே வந்து அந்த எலிஃபெண்ட் மேலே உட்காரதுக்கு அந்த சால் மாதிரி இருக்கும்ல, அதை போட்டுட்டு பாகன் ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு யார் மிஸ்டர் ஃபாகும் பாஸ்போர்ட் அவுட்டும் உட்காடுறாங்க. அட்டாச் டு ஈச் ஆஃப் த சைட்ஸ் சம் அன்கம்ஃபர்டபுள் ஹவுஸ், அன்கம்ஃபர்டபுள் இருந்தாலும் உட்காந்துறாங்க. ப்ளீஸ் ஃபாக் பெய்டு த எலிஃபென்ட் ஓனர் வித் சம் பேங்க் நட்ஸ் விச் த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஃபேமஸ் கார்பெட் பேக், an accent that made the poor passport out lose her breath. While Sir Francis and Mr. Fogg took the houdets and the either side, passport out got into the saddle cloth between them. The driver perched himself and the elephant's neck
and at the 9 o'clock that set out of the village, the animal marching off through the dense forest of palms of the shortcuts. ஜோல்ஸ் ஒன், அதாவது அந்த அனிமல்ஸும் வந்துட்டு அதாவது அந்த எலிஃபண்ட்டும் வந்துட்டு நல்லா வேகமாக வந்து நல்லா அவங்களுக்கு தேவையானதை நல்லா மூவ் பண்ணி நல்லா நடந்து போச்சாமா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஸ்டோரி. பாரு அவங்க எப்படி போனாங்க அப்படிங்கிற அந்த பிக்சர் இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போனாங்க. மேலே கொடையை பிடிச்சிட்டு இருக்கிறது மிஸ்டர் ஃபாகு. சரியா? இந்த பக்கம் வந்து ஒரு கேப் போட்டிருக்கிறவங்க வந்துட்டு அவர் பாஸ்போர்ட் அவுட். இந்த பக்கம் வந்துட்டு சார் பிரான்சிஸ் கிராமட் அவரு. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ப்ரோஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உனக்கு ஹோம்ஒர்க் வந்துட்டு நான் க்ளோசரி வந்துட்டு இமேஜாக கொடுக்குறேன், அதை வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு ரைட் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி பார்ப்போம், இல்லைன்னா புக் பேக் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.